பிறகு இந்த கோயிலை நாங்கள் கட்டுறதுக்கு தீர்மானிச்சா பிறகு ஆடாமலைக்கு பார்த்தீங்கன்னா காவடி வேற வந்து பார்க்கக்கூடிய இப்படி செலவு பண்ணீங்கன்னா டைம்ல கிடைக்கல. பெரிய ஒரு ஆலமரத்துக்கு ஒரு கல்லை வைத்து இதுல ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொம்பு முறிஞ்சு பறவை காடிகள் எல்லாம் வருவதை வந்து வணக்கம். நான் எங்க நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பரந்தன் நிற்கிறோம். பரந்தனில் உங்களுக்கு தெரியும் பிரசித்தி பெற்ற நாகதம்பிரான் ஆலயங்களில் புளியமுக்குற நாகதம்பிரான் ஆலயம், புதூர் நாகதம்பிரான் ஆலயம் எல்லாம் உட்பட பரந்தனில் இருக்கிற நாகதம்பிரான் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். இந்த ஆலயத்துடைய இன்றைய பொங்கல் அதாவது அந்த மகோத்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் பொங்கலோட பார்த்தீங்கன்னா இன்றைய தீர்த்தோற்சவம் நடக்குது. இதை இந்த காலையில் பதிவேற்ற போகிறோம். யாரும் சலுக்கு பசங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். எல்லாருக்கும் நாகதம்பிரான் அருள் கிடைக்கணும். காலையை திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது பார்ப்போம். பண்டம் எடுப்பதற்கான வேலைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பண்டம் எடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் இப்போ கோயில் அடிக்க வந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாட்குடம் எடுப்பதற்காக பார்த்தீங்கன்னா இப்போ பக்தர்கள் வந்து லைன்களில் வைக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. காவடி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தம்பி எல்லாம் இப்போ ரெடி ஆகி வந்துட்டீங்கன்னா காவடிகள் ஆடுவதற்காக பார்த்தீங்கன்னா தம்பியாக்கள் வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. வளர்ந்த பானைகளுக்கு ஐயா இப்போ விபூதிகள் பூசுறதை வந்து பார்க்கலாம். தெப்பைகள் போடப்படுது காவடி எடுக்கிற தம்பிகளுக்கு. அழகு உத்தரவை வந்து இப்போ பார்க்கக்கூடிய இருக்கு. பார்த்தீங்கன்னா பண்டம் எடுக்க போறவர்களுக்கு இப்போ தெப்பை போடப்பட போகுது. இதில் ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ களை வந்திருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. வளர்ந்த பானை அதாவது பண்டம் என்று சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆலயத்திலேருந்து எடுத்துக்கொண்டு வரப்படுறது பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பரமளங்கள் அடிக்கப்பட பக்தர்கள்லாம் வருவதையும் அவதானிக்கலாம். பண்டமானது பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டு வண்டில்களில் எடுத்து கொண்டு செல்வதை பார்க்கக்கூடிய இருக்குது. பண்டமானது இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் எடுத்து செல்வதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்களை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஃபுல்லாகவே இதில் பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்தின் பொங்கல் பார்க்குறதுக்காக ஆர்வமாக காத்திருக்கதையும் பார்க்கலாம். பாட்குடங்கள் காவடிகள் பார்த்தீங்கன்னா இப்போ வெளுக்கிட போது ஆலயத்திலேருந்து காவடிகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆலயத்திலேருந்து வெளுக்கிட்டு
காவடிகள் இப்போ ஆலயத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரர் ஆலயத்தை சுற்றி கொண்டு தான் நாகதம்பிரான் ஆலயத்துக்கு புறப்பட போகுது. பாருங்க சின்ன தங்கச்சி எல்லாம் காவடி எடுக்கிறாங்க. அதே இப்போ பார்த்தீங்கன்னா பாட்குடங்களும் அதாவது கோயிலிருந்து நாகதம்பிரானுக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறதையும் பார்க்கலாம். இப்படி செலவு பண்ணீங்கன்னா டைமுக்கு எடுக்கல. பாட்குடங்களோட பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து ஒன்று வைக்கணும் நாகதம்பிரானுக்கு போகிறத. எப்படி இருக்கான்னு இந்த இடமே ஃபுல்லாக பாட்குடமாக தான் தெரியுது காணி ஃபுல்லாகவே. இப்போ வயலுக்கு இருக்க வைர கோயிலிருந்து இப்போ வந்து மற்ற நாகதம்பிரான் ஆலயம் தான் போக போகிறோம். பாட்குடங்களும் காவடிகளும் வந்து ஒன்று இருக்கிறத பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே பச்சை வயல். வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த ஆலயத்தின் வரலாறை பற்றி சொல்லுவோம். இந்த ஆலயம் வந்து 77ஆம் ஆண்டுக்கு முற்பகுதியில் ஒரு சின்ன ஒரு மரத்துக்கு கீழே பெரிய ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு கல்லை வைத்து ஆரம்பத்திலேயே முத்தையா என்ற குடும்பம் அதை பராமரித்து கொண்டு வந்தது. ஒரு கல்லை வச்சு தான் செய்து கொண்டு வந்தது. அப்போ அது ஒரு கொஞ்சம் காட்சிகளுக்கும் சனங்களுக்கு கொஞ்சம் அருளை கொடுத்த உடனே அந்த கோயில் வந்து ஒரு சின்ன ஓலை குடிசை அமைச்சு அந்த கோயிலை சனங்கள் வச்சு ஆதரிக்க வழிகட்டினோம். இதுக்குள்ள சில விவசாய மக்கள் வந்து என்னமெண்டா இந்த ரோட்டுகள் வந்து காடுகள் தேசங்களாக இருந்தது. இதில் ஒரு கொப்புநெறி போட்டு தான் இந்த ரோட்டுக்கு அந்த சனங்கள் போய் வாருது. இல கொப்பு முறிச்சு பானைக்கு போட்டு தான் ரோட்டுக்கு போகிறது. அப்போ போட்டு போய் அந்த இதில் தான் இந்த கோயிலை கொஞ்சம் சின்ன வளர்ந்து 77ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் எல்லாரும் சேர்ந்து செல்லத்துறவிதானியார்ன்றது பெண்ணங்கண்டி பிள்ளையார் கோயில் தலைவர் அவர் தான் வந்து இந்த கோயிலை இப்போ நாங்கள் பெருசாக கட்டணும் என்று சொல்லி மக்கள்கிட்ட காசுகள் எல்லாம் வேண்டி ஒரு சின்ன கோயிலாக அமைச்ச நாங்கள் முன்னுக்கு அந்த ரோட்டில் இருக்கிற ஆதி கோயில் அமைச்சு அதில் இருந்து மக்கள் பெரிய அவர் எங்களுக்கு அருள்களை தந்து அப்படி வெளிநாடுகள் அங்கே இங்கே எல்லாம் சனங்கள் போய் அவைகளால் அந்த காசுகளை அனுப்பி இங்கே உள்ள மக்கள்லாம் இந்த கோயிலை பெருசாக கட்டினாங்க. இதில் வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா காவடி வந்து காவடி ஆட்டம் ஆடின பிறகு இங்கேருந்து இப்போ ஆலயத்துக்கு வெளுக்கிட்டுறதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பறவைக்காடுகள் எல்லாம் வருவதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பிரதட்டை எல்லாம் அடிச்சு கொண்டு போய் பாருங்க கோயிலுக்கு நேற்று கடனுக்காக. பண்டம் எடுத்து வரப்பட்ட மாட்டு வண்டில்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆலயத்தை சுற்றி கும்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் எல்லா வீடுகளுக்கு கொண்டு செல்ல வந்து பார்க்கக்கூடியா இருக்குது.
வைரல் சந்தைக்கு முன்னால் இருக்க வைரவர் ஆலயத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பண்டம் எடுத்து வரப்பட்டு இதுதான ஆரம்ப கால நாகதம்பிரான். இந்த ஆலயத்தில் நாகதம்பிரான் இருந்துதான். இப்போ வந்து அங்கால கோயில் வந்து பெருசாக கட்டி கிடக்காம இந்த இடத்துல இப்போ பண்டம் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பாட்குடங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. இந்த ஆலயத்திலேருந்து பாட்குடம் எடுக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாட்குடம் எடுத்த அடியார்கள் தங்களுடைய நேர்த்திகளை நிறைவு செய்த விற்பாடு இப்போ ஆலயத்தில் இருக்கணும். அடுத்ததாக பொங்கல் கப்பல்களையும் பார்க்கலாம். 2-2.5 கிலோமீட்டர் வரக்கூடிய தூரத்தை அங்கேருந்து ஆலயம் மட்டும் நாகதம்பிரான் மட்டும் வந்து பெருதாட்டை அடித்து கொண்டு வர்றார். பாட்குடங்கள் பார்த்தீங்கன்னா 2-2.5 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். அதோட காவடிகளும் வந்து கொண்டிருக்குது. பாட்குடங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்கு அண்மையில் வந்திருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரம் நடந்து வருகிறத பார்க்கலாம். பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று மகேஸ்வர பூஜை அழைக்கப்படும் அன்னதான வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று மாலை பாட்குடங்கள் ஆலயத்தில் தங்களை நேர்த்திகளை நிறைவு செய்யலாம். அர்ச்சனைகள் செட்டுகள் இப்போ விற்று கொண்டு வைக்கணும். அதோட அத்தனை தட்டையெல்லாம் விற்று கொண்டு வைக்கணும். கும்பமானது பார்த்தீங்கன்னா ஆலயத்தை சுற்றி கொண்டு வர்றதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பிரதான பார்த்தீங்கன்னா வழிவிடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கும்ப தண்ணி ஊற்றப்படுறதையும் பார்க்கலாம்.
அம்மனுக்கு சாத்த போற மாலை வந்து பயிலும் போது 5000 ரூபாய். பெருமாளுக்கு சாத்துள்ள அழகான அற்புதமான மாலையானது ஏலப்படப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 17ஆம் வங்கியைச் சேர்ந்த அரசு ரத்தினம் 6000 ரூபாய். மும்பை வீதியைச் சேர்ந்த நிசாந்தன் 6500 ரூபாய். 10,000 மாலைகள் ஏலப்படப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சங்கமணியைச் சேர்ந்த சிவனேசன் 8000 ரூபாய். அரிசி ஐம்பொருட்கள் 6500 ரூபாய். 15ஆம் வங்கியைச் சேர்ந்த நேரம் பற்றாக்குறையாக இருப்பதால் குறுகிய நேரத்தில் என் பெருமானுடைய நல்ல இந்த கோயிலை நாங்கள் கட்டுறதுக்கு தீர்மானித்த பிறகு சிவகுருநாதன் அவர் பராமரிப்பில் இருந்த அந்த 5 ஏக்கர் காணியை எங்களுக்கு தந்து நாங்கள் இது பெருசாக கட்டியிருக்கிறோம். இந்த கோயில் வந்து பிரசித்தி அடைஞ்சதுக்கு காரணம் வந்து நாதம்புரான் நேரடியாகவே காட்சி கொடுத்து அந்த காலத்திலிருந்து நேரடியாகவே காட்சி கொடுத்த காரணத்தாலும் எல்லாருக்கும் இதில் நம்பிக்கை கூட. நாங்கள் கூட அவரை நேரடியாக கண்டிருக்கிறோம். நாதம்புரானை கண்டு இதில் காட்சி இருந்திருக்கிறா. நாங்கள் இன்று வரைக்கும் இந்த கோயிலில் வந்து நடுவிலுமே நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம். பயபக்தியோடு வந்த மக்கள் எல்லாருமே வணங்கி வருகிறார்கள். அதாவது தான் இந்த நாதம்புரான் இவ்வளோ பிரசித்தி பெற்று இருக்கிறது. இது வந்து மகோத்சவமாக நடக்கிறதோ இல்லாட்டி பொங்கல் உற்சவம் மட்டும்தான் நடக்கிறோம்? கொடியேற்ற திருவிழா நடந்து பொங்கல் உற்சவம் நடக்குது. 10 நாள் திருவிழா நடந்து பொங்கல் ஆண்டு மட்ட மழை பெய்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பாருங்க, சுழட்டி பெய்யுது போல. பழைய அளவு பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலில் பூசைகள் வந்து இடம்பெற்றப்பட்டதை பார்க்கக்கூடியா இருக்குது. அடமலைக்கு பார்த்தீங்கன்னா காவடி வர்றதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. மலையில் பாருங்க காவடிகள் வந்து ஒன்று இருக்குது. பறவை காடிகள் இந்த மலைக்கு வரல இருக்குது. சாமி வந்து தீட்டா மாலை போகுது. கடவுள் இருக்குது.
சுவாமி வந்து தீர்த்தமாடி முடிஞ்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இருப்பிடம் போக போகிறோம்.